இஷாரா செவ்வந்தி தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள். சிக்கிய மகிந்தவின் முக்கிய சகா சம்பத் மெனபேரியின் வழக்கறிஞர் அரசாங்கத்தின் முக்கிய புள்ளியா? வெளியாகும் பரபரப்பு தகவல். அனுரரசின் அதிரடி. வெளிநாட்டில் சுற்றி வளைக்கப்படும் மற்றும் ஒரு குழு கலக்கத்தில் 25 பேர். இலங்கையின் வளர்ச்சி தொடர்பில் IMF பாராட்டு. விமல் வீரவன்சவிற்கு நீதிமன்றம் கொடுத்த அதிரடி தீர்ப்பு. அனுர அரசாங்கத்தின் அதிரடி நடவடிக்கையால் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த குற்றவாளிகள் கலக்கத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ள இலங்கையைச் சேர்ந்த சுமார் 25 குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய இன்டர்போல் அதிகாரிகள் இலங்கை போலீசாருக்கு உதவுவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இஷாரா செவ்வந்தி கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து துபாய் மற்றும் இந்தியாவில் பதுங்கியுள்ள இலங்கை குற்றவாளிகள் தங்கள் இருப்பிடங்களை மாற்ற தொடங்கியுள்ளனர். எனினும் அவர்கள் வேறு நாடுகளுக்கு தப்பி செல்வதை தடுக்க இன்டர்போல் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. போலீசாருக்கு மிகவும் அவசியமாக உள்ள 25 குற்றவாளிகளை விரைவாக கைது செய்ய தேவையான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளன. இலங்கை புலனாய்வுத்துறையின் நேர்த்தியான செயற்பாடு காரணமாக வெளிநாடுகளில் பதுங்கியிருந்த குற்ற செயல்களுடன் தொடர்புடைய 18 பேர் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். இவர்கள் பாதாள உலக குழு மற்றும் போதைப்பொருள் வலையமைப்புடன் நெருங்கிய தொடர்புடையவர்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத சொத்துக்களை குவித்த வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமை பாதுகாப்பு அதிகாரி நெவில் வென்னியாராச்சி மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். நெவில் வென்னியாராச்சியின் பிணை மனுவை இன்று கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றம் நிராகரித்து 2025 அக்டோபர் 31 வரை அவரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளது. 28 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள சட்டவிரோத சொத்துக்களை குவித்ததாக கூறப்படும் விசாரணைகள் தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு ஆணையத்தால் நெவில் வென்னியாராச்சி அக்டோபர் 2 கைது செய்யப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தாக்கல் செய்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இலங்கை குடிமக்களுக்கு டிஜிட்டல் அடையாள அட்டைகளை வழங்கும் திட்டத்தை செயல்படுத்துவதற்காக இந்தியாவுடன் இலங்கை அரசு கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை செல்லாதாக தீர்ப்பளிக்க கோரி 2 அடிப்படை மனித உரிமைகள் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. குறித்த மனுக்கள் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச மற்றும் 2 தரப்பினரால் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் இன்று உயர்நீதிமன்றத்தில் குறித்த மனுக்கள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்த நிலையில் பிரதம நீதியரசர் பிரேதி பத்மன் சூரசேன தலைமையிலான உயர் நீதிமன்றத்தின் 3 நீதியரசர்கள் கொண்ட ஆயத்தின் முன் இந்த விசாரணை இடம்பெற்றுள்ளது. இதையடுத்து தொடர்புடைய மனுக்களை தொடர முடியாது என சட்டமா அதிபர் எழுப்பிய ஆரம்ப ஆட்சேபனைகளை ஏற்றுக்கொண்ட உயர் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட ஆயம் பின்னர் இந்த மனுக்களை விசாரணையின்றி தள்ளுபடி செய்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. கனிமுள்ள சஞ்சீவ வழக்கில் பிரதான சூத்திரதாரியான இஷாரா செவ்வந்தி நேபாளத்திற்கு சென்று அவரின் உருவத்தை ஒத்த பெண்ணான நந்தகுமாரன் தக்சியை கண்டு வியப்பில் ஆழ்ந்ததாக கொழும்புக்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியான நிசாந்த சொய்சா தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை வானொலியின் இணைய ஊடகத்திற்கு வழங்கிய செவ்வியிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், செவ்வந்தி நேபாளத்திற்கு செல்லும் வரை தக்சியை தெரியாதாம். கைது செய்யப்பட்ட 6 பேரும் நேபாளத்தில் பிரிந்து வசித்து வந்த நிலையில் ஒருவருக்கொருவர் அவர்களின் இருப்பிடங்களை தெரிவித்துக் கொள்ளவில்லை. 6 அல்லது 7 நாட்கள் தொடருந்துகள், பேருந்துகள் மற்றும் கார்களில் செவ்வந்தியை அழைத்து சென்ற ஒரு இந்திய தரகரால் ஜூன் மாதம் நேபாளத்திற்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார். நேபாள எல்லையில் தரகர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பின்னர் கைது செய்யப்படும் வரை இஷாரா செவ்வந்தி நேபாளத்திலேயே இருந்துள்ளார். அங்கு தங்குவதற்கு தேவையான அனைத்து வசதிகளும் பணம் உட்பட அனைத்தும் துபாயில் இருந்த JK பாயால் வழங்கப்பட்டுள்ளன. அவரது நலனை விசாரிக்க அவர் அவ்வப்போது துபாயிலிருந்து நேபாளத்திற்கு வந்ததாகவும் கூறப்படுகின்றது. JK பாயின் வேண்டுகோளின் பேரில் K சிவதாசன் செவ்வந்தி ஒரு மீன்பிடி படகில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்தியாவிற்கு அழைத்து சென்றுள்ளார். நேபாளத்தில் தங்கியிருந்த காலத்தில் செவ்வந்தி தனது உடல் அழகு மற்றும் முகத்தை பொலிவாக வைத்திருக்க அழகு கலை நிலையங்களுக்கு அதிகம் சென்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்திற்கு ஆட்டம் போடுவதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார். இந்த அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளாக ஆட்சி பொறுப்பினை ஏற்றவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அரசாங்கம் மக்களின் பிரதிநிதிகளாக ஆட்சி பீடம் ஏறியதாக அவர் வலியுறுத்தியுள்ளார். எனினும் தற்போதைய அரசாங்கம் சர்வதேச நாணய நிதியத்தின் தாளத்திற்கு ஆட்டம் போடும் கைப்பாவைகளாக மாறியுள்ளது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த காலங்களில் மின்சார கட்டணங்களை 33% குறைவதாக வாக்குறுதி அளித்த அரசாங்கம் மின்சார கட்டணத்தை அதிகரிப்பதற்கு ஆயத்தமானதாக அவர் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் அழுத்தம் காரணமாக இவ்வாறு மின்சார கட்டணத்தை அதிகரிக்க முயற்சிக்கப்பட்டது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் வீதியில் இறங்கி போராட்டம் நடாத்தப்படும் என ஐக்கிய மக்கள் சக்தியினால் விடுக்கப்பட்ட அச்சுறுத்தல் காரணமாக இந்த மின்சார கட்டண அதிகரிப்பு திட்டம் கைவிடப்பட்டது எனவும் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். பொலனறுவை பகுதியில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். விவசாயிகளுக்கு பல்வேறு நலன்புரி திட்டங்களை வழங்குவதாக அறிவித்த அரசாங்கம் அதனை நடைமுறைப்படுத்தவில்லை. விவசாயிகளுக்கு உரிய நேரத்தில் உரமானியங்கள் கிடைக்கப் பெறுவதில்லை எனவும் சஜித் பிரேமதாஸ் குற்றம் சுமத்தியுள்ளார். அரசாங்க அமைச்சர்கள் விவசாயிகளது விளைச்சலுக்கு நல்ல விலை கிடைப்பதாக கூறிய போதிலும் உண்மையில் அவ்வாறு விலை கிடைக்கப்பெறுவதில்லை எனவும் சஜித் பிரேமதாஸ் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் மத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் எதிர்வரும் 21ஆம் தேதி விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பண்டிகைக்கு மறுநாளான 21ஆம் தேதி விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. மத்திய மாகாண ஆளுநரால் குறித்த விசேட விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. நுவரெலியா கல்வி வலயத்தின் நிர்வாகத்திற்கு பொறுப்பான பிரதி கல்வி பணிப்பாளர் எம் கணேஷ்ராஜ், பெருந்தோட்ட சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப்பிடம் முன்வைத்த வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது. விடுமுறை வழங்கப்படும் குறித்த நாளுக்கு பதிலாக எதிர்வரும் 25ஆம் தேதி சனிக்கிழமை அன்று பாடசாலைகளில் கல்வி செயற்பாடுகளை முன்னெடுக்குமாறு மத்திய மாகாணத்தில் உள்ள தமிழ் பாடசாலைகளின் அதிபர்களுக்கு மத்திய மாகாண ஆளுநர் பணிப்புரை விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச நாணய நிதியம் தனது பொருளாதார சீர்திருத்த திட்டத்தின் கீழ் இலங்கையின் தொடர்ச்சியான முன்னேற்றத்தை பாராட்டியுள்ளது. இது ஆழமான பொருளாதார நெருக்கடியிலிருந்து மீண்டுள்ள நாட்டின் வலுவான வளர்ச்சி வேகத்தை எடுத்துக்காட்டுவதாக அந்த நிதியம் குறிப்பிட்டுள்ளது. அண்மைய பிராந்திய பொருளாதார கண்ணோட்டத்தை வழங்கும் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் நாணய நிதியத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் துறையின் பணிப்பாளர் கிருஷ்ணா ஸ்ரீனிவாசன் மற்றும் பிரதி பணிப்பாளர் தோமஸ் ஹெல்ப்லிங் ஆகியோர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். பொருளாதார செயல்திறன் மற்றும் முக்கிய கொள்கை முன்னுரிமைகள் குறித்த புதுப்பிப்பை அவர்கள் இதன்போது வழங்கியுள்ளனர். மாநாட்டில் பேசிய தோமஸ் ஹெல்ப்லிங், நெருக்கடியின் போது கடுமையான மந்த நிலையை அனுபவித்த பிறகு இலங்கை இப்போது IMF ஆதரவுடன் பலன்களை பெற்று வருகின்றது என்று கூறியுள்ளார்.